பார்த்தீங்கன்னா virtual reality and augment reality. What is virtual reality? Virtual reality and augment reality என்றது என்னன்னா ஒரு அட்வான்ஸ் மல்டிமீடியா டெக்னாலஜி. இது எதுக்குன்னா இன்ட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது என்ன என்ஹான்ஸ் பண்ணுன்னா யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும் ரியல் அண்ட் விர்ச்சுவல் எலமெண்ட்ஸை வச்சு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டாக கொடுக்கும். ஸோ வாட் இஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். Virtual reality is a technology that creates completely computer generated environment in which user can interact. அதாவது இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்னன்னா ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரால் ஜென்ரேட் பண்ண இமேஜ் இருக்கும், உள்ள 3D இமேஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஹியூமன் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டிமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் சிமிலர் டு ரியல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கிடைக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா என்வாயர்மெண்ட் ரொம்ப இம்மர்சிவாக இருக்கும், ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும், 3D விஷுவலைசேஷன் இருக்கும், யூசரோட இன்வால்மெண்ட்டும் கண்ட்ரோல்ஸும் வெல் டிஃபைன்டாக இருக்கும், ரியல் வேர்ல்டோட சிமுலேஷன் மாதிரி இருக்கும். இதோட காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே. ஹெட் மவுண்டட் டிஸ்பிளேல தான் நம்மளோட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்து யூசருக்கு விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் வான் ஆன் தி ஹெட். ஸோ டிஸ்பிளே விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் டு த யூசர். வாட் இஸ் த இன்புட் டிவைஸ்? இதுக்கு என்ன இன்புட் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா க்ளவுஸும் கண்ட்ரோலர்ஸும். ஸோ டேட்டா க்ளவுஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் மூலயமா விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டோட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். What are the things? Display mount, head mounted display. அடுத்து இன்புட் டிவைஸாக நம்ம கொடுக்குற இன்புட் எப்படி போகணும்னா டேட்டா க்ளவுஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் மூலயமா. தேர்டு வந்து ட்ராக்கிங் சிஸ்டம். ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணோன்னா யூஸரோட மூமெண்ட்ஸை ட்ராக் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் சிஸ்டம். இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்ன பண்ணோன்னா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டை ஜென்ரேட் பண்ணும், இன்ட்ராக்ஷன் அண்ட் சிமுலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், மெடிக்கல் சிமுலேஷன், மிலிட்ரி ட்ரைனிங், கேமிங் அண்ட் என்வாயர்மெண்ட், இன்ஜினியரிங் அண்ட் டிசைனில் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணும், சேஃப் ட்ரைனிங் என்வாயர்மெண்ட்டை எனேபிள் பண்ணும், லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணும், விஷுவலைசேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக அலோவ் பண்ணும். இதோட லிமிட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை காஸ்ட்டு, அட்வான்ஸ் ஹார்ட்வேர் ரெக்வயர் ஆகும், டிஸ்கம்ஃபர்ட் நிறைய க்ரியேட் ஆகும், மோஷனோட சிக்னஸ் இருந்துச்சுன்னா, ரியல் வேர்ல்ட் இன்ட்ராக்ஷனுமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். வாட் இஸ் ஆகுமெண்டட் ரியாலிட்டி? ஆகுமெண்டட் ரியாலிட்டின்றது என்னன்னா இட்ஸ் எ டெக்னாலஜி தட் ஆட்ஸ் விர்ச்சுவல் எலமெண்ட்ஸ் டு த ரியல் வேர்ல்ட் என்வாயர்மெண்ட். விர்ச்சுவல் எலமெண்ட்ஸை வந்து ரியல் வேர்ல்ட் என்வாயர்மெண்ட்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஆகுமெண்ட் ரியாலிட்டி இஸ் எ டெக்னாலஜி தட் ஆட்ஸ் விர்ச்சுவல் எலமெண்ட் டு த ரியல் வேர்ல்ட். ரியல் வேர்ல்டில் விர்ச்சுவல் எலமெண்ட்ஸை கொண்டு வர்றது. இது வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். எதுக்குன்னா டிஜிட்டல் கண்டென்ட்டை ஓவர்லிங்க் பண்ணி. வாட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் ஆகுமெண்ட் ரியாலிட்டி? இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆகுமெண்ட் ரியாலிட்டி என்ன பண்ணுன்னா ரியல் அண்ட் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணும். ரியல் அண்ட் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து கொண்டு வரும். அடுத்து ரியல் வேர்ல்டு என்வாயர்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், இன்ட்ராக்டிவாகவும் டைனமிக்காகவும் இருக்கும். இதுதான் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. வாட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஆகுமெண்ட் ரியாலிட்டி? ஆகுமெண்ட் ரியாலிட்டியை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன், எஜுகேஷன் ட்ரைனிங், நேவிகேஷன் சிஸ்டம், மெடிக்கல் ஃபீல்டு, ரீட்டைல் அண்ட் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆகுமெண்டட் ரியாலிட்டி? இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். விஆரோட கம்பேர் பண்ணும்போது ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது லிமிட்டேஷன்னா லிமிட்டட் இம்ப்ரெஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். ரெண்டுமே அதுதான். டிவைஸ் சப்போர்ட் இது கண்டிப்பாக தேவைப்படும், அக்யூரசி இஷ்யூஸ் இருக்கும், டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே, இது வந்து ஃபுல்லி விர்ச்சுவல், ரியல் ப்ளஸ் விர்ச்சுவல், இது ஹை, இது மாட்ரேட். அடுத்து ஸ்பெஷலைஸ் டிவைஸ், இது ஸ்மார்ட் ஃபோன் இல்லை டேப்லெட்லேயே பார்த்துக்கலாம். இது விர்ச்சுவல் வேர்ல்டு, ரியல் வேர்ல்டு என்ஹான்ஸ்மெண்ட்டு சொல்கிறாங்க கைஸ். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் இன் மல்டிமீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸரோட இன்ட்ராக்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும், விஷுவலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், சிமுலேஷன் அண்ட் ட்ரைனிங்கை சப்போர்ட் பண்ணும், மல்டிமீடியா அப்ளிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும்.
enhance user interaction, improve visualization, stimulation and training support பண்ணும், multimedia application expand பண்ணும். கன்க்ளூஷனில்